ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளா நம்மளை செலக்ட் பண்ணிட்டாரு. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். இனி உங்களுடைய பார்வை இந்த பார்வையில் இருக்கக்கூடாது, மனக்கண்களில பார்க்கிற பார்வையா இருக்கணும். எப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் அங்கீகரிக்கப்பட்டோனோ, எப்போது தேவனுடைய மனுஷனாய் நான் மாற்றப்பட்டனோ, எப்போது கர்த்தர் என்னை அவருடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டாரோ, கவனிங்க, இந்த கண்ணுக்கு வேலை கிடையாது. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கிறது, உள்ளுக்குள்ள ஒரு தேவனுடைய மகிமையான ஒரு தங்குகிற வாசஸ்தலம் இருக்கிறது. அந்த இருதயத்திற்கு கண்கள் இருக்கிறது. அது ஆவிக்குரிய ரீதியில கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கிருபை கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? யார் முன்னாடி நின்னாலும் அவங்கள பற்றி அப்படியே ஜெராக்ஸ் வந்து எத்தனை பேருக்கு புரியுது? பொய் சொன்னாங்களாம் மாட்டிப்பாங்க. தேவ ஆவி நமக்குள்ள வாசமாக இருக்கும்போது, பரிசுத்த ஆவியான எனக்குள்ள வாசமாக இருக்கும்போது, மகிமை நம்பிக்கையாகிய இயேசு நமக்குள்ள இருக்கும்போது, பிதாவானவர் சிங்காசனம் போட்டு எனக்குள்ள இருக்கும்போது, என்ன பாருங்க, நீங்க வேற கடவுள் வேற இல்லை, நீங்களும் தெய்வமும் ஒன்றாக இருக்கிறீர்கள். இப்போ அதனால தான் சொல்றாங்க, நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார். நம்ம இவ்வளவு நாளா எப்படி பார்த்துட்டோம்? மாம்சத்தின்படியே பார்த்துட்டோம்.